ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு யானை ஒரு ஆற்றுல குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு குட்டி பிரிட்ஜ் இருந்துச்சு. அதை கிராஸ் பண்ணி தான் யானை அதோட ஃபாரஸ்ட்டுக்கு போகணும். அப்போது அந்த பிரிட்ஜில் ஆப்போசிட்டில் ஒரு பன்னி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த பன்னி ஒரே அழுக்காக இருந்துச்சு. இதை பார்த்த யானை அந்த பன்னி ஃபஸ்ட்டு போகட்டும்னு சொல்லி கொஞ்சம் நகர்ந்து அதுக்கு வழி விட்டுச்சு. இந்த பன்னி பெருமையாக கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அதோட பன்னி கூட்டத்துக்கிட்ட போய் சொல்லுது, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, பாத்தியா, இந்த பெரிய யானை நான் வர்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பயந்து போய் எனக்கு வழி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அந்த யானையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகுது. இதை கேட்டு அங்கிருந்த யானையெல்லாம் இந்த யானை கிட்ட சொல்லுது, உனக்கு கேவலமா இல்லையா, போயும் போயும் ஒரு பன்னிக்கு வழி விட்டு இவ்வளோ அசிங்கப்பட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இந்த யானை சொல்லுது, நான் ஒன்றும் பயந்து போய் வழி விடலை, நான் ஒரு மிதிச்சேன்னா அந்த பன்னி அப்போவே அந்த இடத்துலயே சட்டினி ஆயிருக்கும். பட் நான் குளிச்சு ரொம்ப சுத்தமாக இருந்தேன், அந்த பன்னி ஒரே அழுக்காக இருந்துச்சு, அதை அனாவசியமாக மிதிச்சு நானும் அழுக்காக வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன், அதான் அந்த பன்னி போகட்டும்னு வழியும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பர்சன் நெகட்டிவிட்டியை தவிர்க்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் பயம் இல்லைங்க. தேவையில்லாமல் எனர்ஜியை தேவையில்லாத விஷயத்துக்கு வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும்.